அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட பல பேர் வந்துட்டு ஜோதிடம் பார்க்கறதுக்காக என்னோட மெயிலுக்கு வந்துட்டு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தீங்க. அதாவது ஃபார் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹவு கேன் ஐ கான்டாக்ட் யூ, கேன் ஐ ஹாவ் யுவர் இமெயில் ஐடி, இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மொபைல் ஃபோன் நம்பர் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். எனக்கு வந்து கன்சல்டேஷன் உங்கள் ஃபீஸ் சொல்லுங்கள் சார், உங்களோட ஃபீஸ் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் ஐஎம் சாரி, எனக்கு வந்துட்டு சும்மா கன்சல்டேஷன் போயிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. வந்துட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நான் கற்றுக்கிட்ட அந்த கலையை வந்துட்டு பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்துக்காக தான் நான் இந்த வீடியோஸ் வந்து பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிற மோடில் நான் வந்துட்டு இந்த வீடியோஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு அதுக்கு பார்த்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஐ மீன் ஜாதகம் கணிச்சு சொல்கிறேன். வந்துட்டு நீங்கள் எந்த வித கட்டணமும் ஒன்றும் எனக்கு கொடுக்க தேவையில்லை. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வந்துட்டு சப்போஸ் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது டைம் கிடைக்கும் போது வந்துட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். வந்து மற்றபடி அதுதான் வந்துட்டு கன்சல்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்துட்டு இமெயில் ஐடி நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஸோ நான் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். பட் என்ன ஆர்டர்லனா எனக்கு டக்குன்னு தோன்றும் போது கொஞ்சம் சில மெயில்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் படிச்சுட்டு சில பேருக்கு நான் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு அனுப்பிச்சிருப்பேன். வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, என்னால் டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் அனுப்ப முடியலன்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்ருக்கிறது தொட்டு. ஸோ அதனால் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் நான் அவங்களுக்கு வந்துட்டு என்னால் கொஞ்சம் மெயில் பண்ண முடியும். வந்து மற்றபடி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பாவம் வந்துட்டு என்னோட கன்சல்டேஷன் இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இது பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. வந்துட்டு மற்றபடி இல்லாமல் என்னோட ஜோதிடம், என்னோட சென்டர் அந்த எங்கே இருக்குது லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை. வந்துட்டு இது நான் என்னோட ஒரு மன திருப்திக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறதுங்கிறதும் இந்த சேனல்ஸ் பண்ணுறதுங்கிறதும். என்னோட மெயின் மோட்டோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு உங்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறது. ஏதோ நான் கற்றுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன மீடியம் தானே தவிர்த்து இது பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. வந்துட்டு இணைஞ்சிருங்க சேனலில். வந்து கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மற்றபடி இதில் ஷேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. எனக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் நான் என்னோட குரு கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்குமான மீடியம் தானே தவிர்த்து ஏன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்துட்டு இந்த யூடியூப்ங்கிற இந்த மீடியம் மூலயமா ஒரு சொல்லும் பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இதனால் ஒரு 10 பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த ஆத்ம திருப்தி எனக்கு போதும். வந்து பல பேருக்கு வந்து ஆன்மீக தேடல் இருக்கும். பல பேர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாமல் ஒரு நகர்வுகளில் இருப்பாங்க. வந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச என் மூலியமாக வர வார்த்தைகள்னு சொல்ல மாட்டேன், என்னோட குரு மூலியமாக எனக்கு கிடைச்ச வார்த்தைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்க தேடிட்டு இருக்க ஏதோ ஒரு கேள்விக்கு என்னோட இந்த வீடியோஸ் மூலயமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதில் உங்களோட தேடலுக்கு கிடச்சிச்சின்னா அதுவே எனக்கு வந்துட்டு போதும். மற்றபடி ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க. அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மாயமோ மந்திரமோலாம் கிடையாது. வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பேசிக்கான சயின்ஸ். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட ரொம்பவும் நெருங்குறீங்க, ஆன்மீகத்தில் ரொம்பவும் நெருங்குறீங்க அப்படிங்கும் போது சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும். வந்துட்டு அதாவது என்னோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும்
நான் வந்துட்டு அஸ்ட்ராலஜிலாம் நான் கற்றுக்குவேனா அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கடவுள் மேலே எனக்கு வந்துட்டு ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது. இடைப்பட்ட காலங்களில் வந்து நான் சில சரிவுகள்லாம் வந்து சந்திச்சும் போது அப்போது நான் போய் வேண்டி விரும்பிலாம் எந்த ஒரு கடவுள்கிட்ட நான் நின்னது கிடையாது வந்துட்டு. பட் எனக்கு அப்படிங்கும் போது என்னோட லைஃப்பில் முருகன் வந்துட்டு என்ட்ரானார். அவர் என்ட்ராகும் போது எனக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட் யாருமே இல்லை வந்து. பட் ஆனால் அவன் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணான். ஸோ பக்கத்துலேயே இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பேக்கப் மாதிரி இருந்து என்னோட லைஃப்பில் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் மூலியமா நிறையா நான் கற்றுக்கிட்டேன் வந்து. ஒரு கடவுளை வந்துட்டு நீங்கள் தேடி போயிருப்பீங்க, பட் என்னோட லைஃப்பில் வந்துட்டு அவன் என்னை தேடி வந்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அவன் எனக்காக பல விஷயங்கள் பண்ணா கற்றுக் கொடுத்தான். முருகனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரியவன் எனக்காக இறங்கி வந்து எனக்காக பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தும் போது அவன் கற்றுக் கொடுத்த விஷயத்தினால எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை காசு வாங்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை வந்துட்டு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அவன்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை ஏதோ உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோஸ் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு. எல்லாத்தையும் மீறி இது அது இந்த விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தானத்திலே சிறந்த தானம் வந்துட்டு கலை தானம் தான் சொல்லுவேன், அறிவு தானம் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஒருத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஒரு உணவாக இருந்தாலும் கூட ஒருத்தவனை சாப்பிட வச்சு அவனோட வயிறு நிறைய வச்சிடலாம் வந்துட்டு. பணமாக இருந்தாலும் கூட வந்துட்டு ஒருத்தவனுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அவனுக்கு திகட்டிடும். ஆனால் கல்வி அறிவு அப்படிங்கிற விஷயம் வந்து, ஞானம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒருத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதவே போதாது. சிவபெருமான் யாருங்க, முருகன் யாரு, அவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய கடவுள்கள். இன்னமும் அவங்களும் தியானம் பண்ணிக்கிட்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் கடவுள்கள் அப்படிங்கிறது பயபக்தி கிடையாது, பாசம் பக்தி தான் வந்து. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தேடி போய் பரிகாரங்கள் பண்ணினா ஏதோ கடவுள் வந்துட்டு உங்களை சோதனை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்பே பண்ண மாட்டார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவர் உங்ககிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் வந்து. உண்மையான பக்திக்கும் அதுதான் இலக்கணம். நான் வந்துட்டு கடவுளுக்கு பண்ணுறேன், அவர் எனக்கு திருப்பி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறது வியாபாரம். அது நம்மளில் பல பேர் வந்துட்டு நமக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை வந்து. கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ புரியாத புதிரோ வந்துட்டு இல்லை யாரோங்கிறது கிடையாது. அந்த காலத்தில் வந்துட்டு காவி உடை அணிஞ்சிட்டு சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கோட் ஷூட் போட்டுட்டு உங்கள் பின்னாடியே அவங்க பக்கத்துலேயே கூட யாராச்சும் ஒருத்தவங்க அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ங்கிறது வேற, இந்த காலகட்டங்கள் நடை உடை பாவனை நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கிறது வேற. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே ராஜா காலத்து உடையில இன்னைக்கும் கடவுள் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. காலம் நேரம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மாற்றம் அடையும் வந்துட்டு. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு மாயைங்கிறது கிடையாது. அவங்களும் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட்
அப்படிங்கிறது தான் என்னோட கோணம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அதனால நீங்கள் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை விரக்தியில் போய் நீங்கள் சித்தராகணும் இல்லை சாமியார் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான சித்தரோ சாமியாரோ கிடையாது. 2 நிலைகள் இருக்கு. உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சும் அதை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க தெரியுமா, அந்த நிலையில தான் ஞானம் பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். எதுவுமே கிடைக்காத போது நீங்கள் போய் உக்காந்துட்டீங்க வந்துட்டு சித்தராக சாமியார் ஆகணுங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய விஷயம் கையில் கிடைக்கும் போது தாம் தூம்னு ஆடுவீங்க. ஆனால் எல்லாமே கிடைச்சி விட்டுட்டு போனவனுக்கு வந்துட்டு ஆடணும்னு தோணாது. என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் சரி, அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, அவங்களாம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்கெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தர்களுக்கு இணையானவங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் இப்போ வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் இல்லை அப்படின்னா பல விஷயங்கள், பல இன்வென்ஷன் நடந்திருக்காது. ஒரு மோட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்னா பல இன்வென்ஷன் நடந்திருக்காது. லைட்டுங்கிற ஒரு இன்வென்ஷன் இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே யாருமே வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான சில பேசிக் இன்வென்ஷன்லாம் அவங்க நினைக்கும் போது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸையும் பிரிக்காதீங்க. வந்து சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் பார்க்குற மிகப்பெரிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கடவுளை நெருங்குறாங்களோ இல்லையோ, எந்த மதம் சார்ந்தவங்களா இருந்துக்காங்களோ இல்லையோ, எல்லாருமே கடவுள் அனுகிரகம் பெற்றவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் 10 அடி ஒருத்தவங்க நோண்டிட்டு தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால பூமி கடியில் தண்ணியே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒருத்தவங்க 100 அடி நோண்டுவோம், அவனுக்கு தண்ணி கிடைக்காது. ஒருத்தவன் 1000 அடி நோண்டும் போது அவனுக்கு தண்ணி கிடைக்கும். சில பேர் நாத்திகம் பேசுவாங்க. வந்து அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 20 அடி தோண்டிட்டு தண்ணி கிடைக்கலன்னு சொல்கிறவங்க தான். ஆனால் நான் லைஃப்பில் பார்த்த பல சயின்டிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 அடி 1000 அடி போயிட்டு லைஃப்பில் ஒரு இடத்துல அடி வாங்கி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காத ஒரு நிலையிலலாம் உட்காந்துருக்காங்க. வந்து அந்த சயின்டிஸ்ட் நான் நேம் பண்ணவும் நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து பிளைண்டாக கண்ணை மூடிட்டு கடவுள் இல்லைங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், பட் ப்ரூஃப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். யாரோ ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒருத்தவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேக்டர் சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச நான் இப்போ நேம் பண்ண அந்த 2 சயின்டிஸ்ட்டும் எடுத்துக்கோங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், அப்துல் கலாம். வந்து அவங்க வந்துட்டு பிறப்பால் எந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, கடவுளுங்கிறது ஒன்று தான். வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த 2 இன்சிடென்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு சரியாக அந்த ரிசர்ச் பற்றி நினைப்பில், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு அணுகுண்டு சம்திங் சோதனை பண்ணும்போது ஏதோ ஒன்று, அது வந்துட்டு ரொம்பவும் ரிஸ்கியான ஒரு மிஷன். வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட் மே கெட் ஃபெயில், இட் மே கெட் சக்சீட் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டு ஒரு போர்வெல் மாதிரி ஒரு விஷயம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்போது சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து அப்துல் கலாம் கிட்ட சொல்லும் போது அப்துல் கலாம் சொல்கிறாராம், ஒரு சிவன் சிலையை ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு லிங்கத்தை வந்து பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்களேன் அப்படிங்கிறாராம். பக்கத்தில் இருந்த சயின்டிஸ்ட் எல்லாமே சிரிச்சிட்டாங்களாம். வந்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க, நம்மளாம் சயின்டிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு அப்துல் கலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். அந்த காலத்தில் அகஸ்தியர் முனி எழுதின ஒரு புக்கை நான் படித்தேன். வந்துட்டு அணுவையும் பிளந்து அந்த அணுவில் உள்ள மூலக்கூறு அதை பற்றி விளக்கியிருக்காரு. அந்த அணுவோட எடைய, அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க ஒரு சின்ன மயிர், அந்த முடியை 14 பாகமாக பிரிச்சிங்கன்னா அந்த ஒரு பாகத்தோட அளவு, அதோட எடை தான் வந்துட்டு அணு அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரிசர்ச் அட்டாமிக்கை நான் எடுத்து பார்த்துட்டேன். அணுவோட மாசும் வந்து சித்தர் குறிப்பிட்ட அந்த மாசும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. சாதாரணமாக அவங்க சொல்லி வைக்கல, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு.
எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் ஆற்றலும் எனக்கு இல்லை, நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இது அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை. ஏன்னு எனக்கு ஆராய்ச்சி பண்ண பிடிக்கல, நானா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, ஏன்னா ஏன்னு என்னால் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் இன்னும் முயன்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை வந்து பக்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட்டடாக சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறது அவரோட லைஃப்பில் ஒரு ஸ்டோரி. எல்லாம் மதம் அப்படிங்கிற ஒரு சின்ன பவுண்ட்லேயே இருக்காதுங்க. வந்துட்டு அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் பகவத்கீதாவோட மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா மதத்துலேயும் சொல்லியிருக்கிறதையும் படித்து பாருங்க, வந்து எல்லாமே ஒரே ஒரு விஷயங்கள் தான் முன்னிறுத்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கும். அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் புத்தகங்கள் அப்படின்னு தான் வந்துட்டு என்னோட பார்வையில். என்னோட பார்வை மட்டும் இல்லை, நம்ம இந்தியன்ஸ் தவிர்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து, ஜெர்மன் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் நம்மளோட தோப்பு காரணம் அவங்க வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க புத்தி கூர்மைக்காக. நம்மளோட ஓம்னு குறிப்பிடுற அந்த மந்திரத்தோட சேர்த்து அவங்க வந்துட்டு பல மந்திரங்கள், நம்மளோட மந்திரங்களை அவங்களோட பாணியில் எப்படி வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம ஹிந்தி பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்லாங்கில் அவங்க அவங்களோட ஸ்லாங்கில் நம்மளோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பிளைண்டாக ஒதுக்காதீங்க. அதுக்காக எல்லா விஷயங்களையும் நான் வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம பண்ணது நான் சரின்னு சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்கள் அறிவு வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண பிறகு தான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். மற்றவங்களோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க. நானே சொன்னால் கூட உங்கள் அறிவு வந்து ஒத்துக்கல அப்படின்னா தைரியமாக அப்போஸ் பண்ணுங்கள். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவும் பிடிக்கும். உங்கள் அறிவுக்கு சரின்னு பட்ட விஷயத்த கண்டிப்பாக உங்களோட மனசு என்றைக்குமே மறக்காது. எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி பாருங்கள். உங்களோட ஆராய்ச்சிக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வந்துட்டு இன்னொன்று, எடிசன் அவர் வந்துட்டு ஒரு நாள் ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்கும் போது அதே போல் ஒரு சின்ன சயின்டிஸ்ட் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. இவர் வந்து பைபிள் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் சிரிச்சிட்டே கேட்டிருக்காரு, நம்மலாம் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் கடவுள் நம்புறீங்க அப்படின்னு. அதுக்கு எடிசனும் சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு, என்னோட பல ரிசர்ச்சில் நான் வந்துட்டு பண்ணும்போது ஒரு புரியாத ஒரு புதிர் ஒரு சின்ன விஷயத்தில் நான் தள்ளாடுவேன். வந்து அப்போது ஒரு மிராக்கிள்ஸ் எனக்கு நடக்கும். அது ஏன்னு எனக்கு இன்னை வரைக்கும் தெரிஞ்சதில்லை. வந்து அதை என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. அது தேடுறதுக்கு எங்கேயாச்சும் எனக்கு சோர்ஸ் கிடைக்குமா நான் பார்த்துட்ருக்கேன். ஏதோ ஒன்று பைபிளில் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் தேடுறேன் சொன்னது எடிசன். இது மட்டும் இல்லை, அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சது யாரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அவர் ஒரு மேலை நாட்டு சயின்டிஸ்ட். அவர் கண்டுபிடிச்சிட்டு த ஹோல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பகவத்கீதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் சொல்ல போனால் E=mc²ங்கிற பாப்புலரான ஃபார்முலா வந்துட்டு பகவத்கீதாலேருந்து வந்தது. ஏன்னா எனர்ஜி which is equal to mass into the velocity of the square அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவோம். அதை ஒரு தடவை சொல்லும் போது விடும்போது சொல்லுவாங்க, இது வந்துட்டு பேரழிவை உண்டு பண்ணும், விடுறவனை கூட சேர்த்தும் அழிச்சிடும், வந்துட்டு இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று பிரம்மாஸ்திரம் விட்டால் அதை வந்துட்டு திருப்பி வாங்கிக்கிறதுக்கான அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும், சாதாரணமாக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. which could be atomic energy. In the particular formula which was taken from Bhagavad Gita, which was said by the inventor, அந்த அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டே வந்து இதை ஒத்துக்கிட்டாரு. வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நம்ம நிறையா விஷயங்கள் தொலைச்சிட்ருக்கோம், தேடி பாருங்கள், ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் தேடும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சக்திகள் உதவும், பல சக்திகள் தடுக்கும். என்ன அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், மாயை அப்படிங்கிற ஒரு திரை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முற்படும் போது வந்துட்டு அது கிடைக்கிறது உங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். இதுக்கு பேர் தான் சித்தர்கள் சொல்லுவாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. சித்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதில் விடாமுயற்சியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சித்தி ஆகும்.
இது ஏதோ சித்திங்கிறது ஏதோ பெரிய இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த ஒன்றும் இல்லை, நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி அதை கற்றுக்க முடியாத மாதிரி தடுக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் போகும். உங்களுக்கு கற்றுக்க முடியாத நிலைகள்லாம் வரும். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பிடிச்சி நின்றுட்டு நான் கற்றுக்கிட்டே ஆவன்னு நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த மாயைகள் எல்லாமே விலகும். இது அஸ்ட்ராலஜிக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் பல விஷயங்களுக்கும் வந்துட்டு விடாப்புடியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விடாப்புடியான முயற்சி ஒன்றே போதும். நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ இம்பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அது எதுவுமே முக்கியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வைக்கிற நான் கேள்வி ஒன்று தான். எத்தனையோ பேர் சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டவங்க கிடையாது. அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தன்மை வந்துட்டு எல்லார்கிட்டையும் இருக்கும். அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கோவத்தை நீ கண்ட்ரோலே பண்ணல அப்படின்னா நீ எல்லாம் எப்படா வந்துட்டு பக்குவமாவ, நீ எப்படா ஞான நிலைமைக்கு போவ, நீ எப்படி கடவுளை பார்ப்ப? இவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் விஸ்வாமித்ர முனிவர். அவர் கோவத்துக்கு பேர் போனவர். அவர் கடவுளை பார்க்கலையா? ஸோ கோவம்ங்கிற ஒரு ஃபேக்டர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரி, சுந்தரர் எடுத்துக்குவோமே. நாயன்மார்களில் ஒருத்தவர் வந்துட்டு ஏன் அருணகிரிநாதர் கூட விட்டுடலாம், சுந்தரரை எடுத்துக்கலாம். பாடல் மூலியமா இறைவனை அடைஞ்சவர் அவர். ஆனால் அவருக்கு வந்துட்டு அணுன்னா என்னன்னு தெரியாது, ஆற்றல்னா என்னன்னு தெரியாது, சயின்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் இறைவனை அடைஞ்சிட்டாரு. ஸோ இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்ட். இன்னொன்று, இவர் வந்துட்டு அருளாளர்கள் லிஸ்ட்டில் வருவார். யாருன்னா சுந்தரர்கள். இன்னொருத்தவங்க தான் வந்துட்டு சித்தர்கள். இது மூணாவது வழி கடவுள் அடையிறதுக்கு. சயின்ஸ் மூலயமா கடவுள் அடையிறது தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றது. இது ரொம்பவும் சுவாரஸ்யமான ரூட். ஏன்னா இந்த உலகத்தில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, சில பேர் சொல்லலாம் எனக்கு பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, எனக்கு வந்து கவலையை தான் கொடுத்துருக்காரு, எனக்கு வந்துட்டு பிரச்சனைகள் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எவ்வளவு வேணாலும் நீங்கள் புலம்புங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரணிகளை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் ஒருத்தவனுக்கு அதிகமாகவும் ஒருத்தவனுக்கு கம்மியாகவும் இருக்கும். ஆனால் சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் கடவுள் எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காரு. லைஃப்பில் அடுத்தது என்ன நடக்க போகுது, இல்லை லைஃப்பில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனாலும் நான் அந்த பூலோகத்தில் இருக்கேங்கிறது யாருமே கிடையாது. லைஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதஞ்சு கிடக்கும். இந்த பூலோகத்தில் எல்லாமே புதஞ்சு கிடக்கு, மறைஞ்சு கிடக்கு. நீங்கள் அதை தேடும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் முதல் படியில் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் முயற்சி, விடாமுயற்சிங்கிற ஒரே ஒரு பலம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இன்னொன்று, எல்லா சித்தர்கள், எல்லா ஞானிகள், எல்லா அருளாளர்களுக்கும் ஒரே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னா விடாமுயற்சி. கடவுளை அடைய வேண்டும். நான் எப்படி வேணாலும் அடைவேன். ஞான மார்க்கத்திலையும் அடைவேன், சித்த மார்க்கத்திலையும் அடைவேன். அருளாளர்கள் போல பக்தி நிலைய, அன்பு நிலைய அடைவேன் வந்து அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்குது. கடவுள் அடையிறதுக்கு ஒரு மார்க்கங்கள் கிடையாது. உங்ககிட்ட இந்த சர்டைன் குவாலிட்டி இருந்தால் தான் கடவுள் உங்ககிட்ட வருவாருங்கிற சொல்கிற மாதிரி, ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டியும் கிடையாது. நீங்கள் கடவுளை எப்போ அடையலாம் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்ட நல்ல கர்மாவும் இருக்கக்கூடாது, கெட்ட கர்மாவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று, அப்போ நான் ஃபேமிலி லைஃப்பை விட்டுருணுமா? விடக்கூடாது. ஃபேமிலி லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் சித்தியாகணும்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களோட மனைவியோ இல்லை கூட பிறந்தவங்களோ உங்கள் பிள்ளைகளோ அதனால பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த கர்ம விலையினால நீங்கள் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும். ஸோ இந்த கர்மாவில் உங்களோட ரோல், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்கே நீங்கள் பண்ணி முடிக்கணும். இன்னொன்றும் சொல்ல போனால் சுத்தமாக கர்மா இல்லாத நிலை. இதுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், எந்தவித கெட்ட கர்மாக்களும் இன்னைய வரைக்கும் இதுக்கு மேலே பண்ணாதீங்க.
நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கெட்ட கர்மாக்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு பிறவிகள் எடுக்கணுங்கிற நிலைப்பாடு இருந்தால் கூட அந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கெட்ட கர்மாக்கள் எல்லாமே இந்த பிறவிலே உங்களுக்கு வந்துட்டு அப்கிரேட் ஆகிக்கும். ஸோ அதனால் இந்த பிறவியில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த கர்மாவை அனுபவித்து முடிச்சிடுவீங்க. இறக்கும் தருவாயில் வந்துட்டு உங்ககிட்ட நல்ல கர்மாக்கள் மட்டும் இருக்கும். அதை இறைவனோட பாதத்தில் எந்த வித வெகுமதியும் இல்லாமல் கர்ணன் எப்படி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்துட்டு தன்னோட புண்ணியத்தோட பலனை கொடுத்துட்டு போனாரோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இறுதி காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கோங்க. இது முக்திக்கான நிலை. இல்லை அப்படின்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த நல்ல கர்மாக்களுக்காக மறுபடியும் நீங்கள் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த சின்ன பிறப்பு வந்துட்டு எப்படி அப்படின்னா உங்களுக்கு 20 வயசு காலகட்டங்களில் 15 வயசு காலகட்டங்கள்லேயே நீங்கள் இறந்துடக்கூடிய அமைப்புகளோடு இருக்கும். அந்த பிறப்பு வந்து நல்ல கர்மாக்கள் மட்டும் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சுட்டு இறந்துடணும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும். ஆனால் அந்த டைமிங் பீரியடில் அந்த 15 வயசு காலகட்டங்களுக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஒரு கெட்ட கர்மா பண்ணிட்டாலும் ஸ்லோவாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும் பிறவி வந்துட்டு. இதெல்லாமே ஒரு சின்ன சீக்ரெட்ஸ். இன்னொன்று, கடவுளை அடையிறதுக்கு 12ஆம் பாவம் ரொம்பவும் வலுவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 3ஆம் பாவம் ரொம்பவும் வலுவாக இருக்கணும். 3ஆம் அதிபதி ரொம்பவும் வலுவாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் தப்பக்கூடாது. அப்போ மட்டும்தான் உங்களால் கடவுளை அடைய முடியும், சித்தி அடைய முடியும். சித்திங்கிறது எந்த விஷயமும் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதில் வெற்றி. நீங்கள் வந்துட்டு அஷ்டமா சித்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சித்திங்கிற வேர்டு வந்துட்டு உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மகான்கள் தவம் இருக்காங்க அப்படின்னா அந்த தவத்தை சோதிக்கிறதுக்காக முதல்ல எடுத்தோடனே வந்து இங்கே பூலோகத்தில் இருக்க மாயைகள் வந்துட்டு உங்களோட தவத்தை கலைக்கும். தவம் அப்படிங்கிறது உட்காந்து பண்ணுற தவம் கிடையாது, உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர். நீங்கள் ஒரு வேலையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். அப்போ டக்குன்னு உங்கள் ட்ராக்கை மாற்றி விடும். வந்துட்டு ஒன்றும் லைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் போகிறாருன்னா 10,000 எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணார். வந்துட்டு விடாமுயற்சியாக இருந்துட்டு அவருக்கு அந்த விஷயம் கிடைக்கிது. சோர்ந்துடக்கூடாது, எத்தனை தடவை அடி வாங்கினாலும் உட்காந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் உங்களோட பாதையில் போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த பாதையை வந்து விட்டுறாதீங்க. அதை நோக்கிங்கிறது போயிட்டே இருங்க. இதை தடுக்கிறதுக்கு முதல்ல எடுத்தோம் பூலோகத்தில் இருக்க கெட்ட சக்திகள்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன தேவையில்லாத மாயைகள் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். அது முதல்ல விலகும். அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல சக்திகளே வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா உண்மையிலே நீங்கள் அதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு. அடுத்த மேல்நிலைக்கு போகும்போது சின்ன சின்ன தேவதைகள் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதையும் தாண்டி நீங்கள் போகும்போது தேவர்கள் அவங்களோட பவர்ஸ் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதையும் நீங்கள் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதையும் தாண்டி போகும்போது விடாமுயற்சியாக உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எதில் உங்களோட குறிக்கோள் வச்சுருக்கீங்களோ அதுக்கப்புறம் அந்த தெய்வ சக்திகளையும் தாண்டி தான் தெய்வ சக்திகள் வந்துட்டு உங்ககிட்ட வர முடியும். இந்த பாதி ஸ்டெப்பில் வந்துட்டு பூலோகத்தில் இருக்க மாயைகளே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஈஸியாக டைவர்ட் பண்ணிடலாம். வந்துட்டு இந்த மாயைகள் யாருன்னா கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட சின்ன சின்ன ப்ரோக்ராமிங்ஸ் தான். வந்து ஒரு வைரஸ் மாதிரின்னே வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா அர்ஜுனனோட அம்பு மாதிரி நீங்கள் நேராக போயிட்டுருக்கணும். நடுவில் உங்களோட கான்சன்ட்ரேஷனை செதறடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வரும். நீங்கள் கடவுளை நோக்கி போகணுன்னு ஆசைப்பட்டாலோ இல்லை ஒரு விஷயத்தை நோக்கி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் முழு முயற்சியோட எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதில் இறங்கணும். பல விஷயங்கள் உங்களை தடுத்து நின்றாலும் இது இந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒருத்தவங்க தொழில் சாணத்தில் ஒரு கிரகம் வந்துட்டு உச்சமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீச்சத்தன்மைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தொழிலில் வெற்றி கொடுக்கும். அதாவது என்ன அப்படின்னா அவன் தொழிலை ஆரம்பித்த உடனே முதல் தொழிலில் வந்துட்டு படுதோல்வி அடைவான், அடுத்த தொழிலையும் படுதோல்வி அடைவான். தொடர்ந்து ஒரு 10 தோல்விகள் கூட அவனுக்கு தொழிலில் ஏற்படும். அதுலேயும் அவன் வந்துட்டு உறுதியாக நின்னான் அப்படின்னா
அந்த உச்சம் பெற்ற கிரகம் நான் வந்துட்டு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல நீச்சத்தன்மையோட பலனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உச்சத்தன்மைக்கு போகும். நம்ம எல்லாமே இந்த நீச்சத்தன்மை பலனே வந்து சோர்ந்து போய் உட்காந்துருவோம். அதனால உச்சம் பெற்ற கிரகத்தோட பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்காமலே நம்ம வந்துட்டு போயிடுவோம். இது வந்து தொழில் ஸ்தானத்துக்கான இந்த அதிபதியை நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரும் வருவார். நீங்கள் தெய்வத்தை அனுகிரகம் பண்ணி நீங்கள் தெய்வ நெறிக்கு நீங்கள் போகணுங்கும் போது உங்கள் கர்மஸ்தான அதிபதியான தொழில் ஸ்தான அதிபதி அங்கேயும் ரோல் ப்ளே பண்ணுவார். வந்து 12ஆம் ஸ்தானம் மட்டும் மோட்சம் கிடையாது. இருக்கிற 11 ஸ்தானத்துலேயும் இருக்கிற 12 பாவத்துலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3ஆம் பாவம், 12ஆம் பாவம், 10ஆம் பாவம், 9ஆம் பாவம், 5ஆம் பாவம் கூட தேவை கிடையாது. நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் எப்பேற்பட்ட கெடுதல்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்துட்டு சரியாக இருந்தீங்க அப்படின்னா கடவுள் அடைய முடியும். ஒரு ஜாதகத்தில் ஜாதக அமைப்புங்கிறதையும் தாண்டி உங்கள் முயற்சி ஸ்தானம்ங்கிற ஒரு விஷயம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு முக்தி பெற்ற ஜாதகமாக சேஞ்ச் ஆகும். வந்துட்டு முக்திங்கிறது மட்டும் கடவுள் ஒழிச்சு வச்சிருக்கான். ஏதோ கேது பகவான் 12ஆம் பாவத்தில் நின்னா முக்திங்கிறது நார்மலான விஷயம். உடனே அது வந்துட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. முக்திங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய நிலைப்பாடுகள் இருக்குது ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது. அதையும் தாண்டி உங்கள் முயற்சி ஸ்தானம் ரொம்பவும் வலுவாக இருந்து அது தெய்வ நெறியை நோக்கி அந்த முயற்சி ஸ்தானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட தெய்வத்தை அடைய முடியும். தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்றவங்களையும் பார்த்தீங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆப்பிள் அவரோட ஓனர் வந்துட்டு எவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருக்காரு தெரியுமா? நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டி எடுத்துக்கோங்க. வந்து அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளவு தோல்வியை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியும். அலிபாபா ஒரு தொழிலதிபர், அம்பானி, திருபாய் அம்பானி, எவ்வளவோ பேர். அதாவது எத்தனை தொழில்களில் எத்தனை சர்க்கிள்கள் இருந்தாலும் தொழில் ஸ்தானம்னு சொல்ல வரல, கர்மம்னு சொல்லக்கூடியதில் அவ்வளவு சர்க்கிள்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் அவங்க கிட்ட இருக்கும். பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் டோனி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு டெடிகேஷன், அவர் வந்துட்டு அவர் விளையாட்டுக்காக தான் காட்டுறாரு நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு எது அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், தன்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். எந்த ஒரு கிரிட்டிசைஸுமே என்னால் தாங்கிக்க முடியும், என்னால் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும், என்னால் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளவு தடைப்பாடுகள் யார் என்ன சொன்னாலும் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு தன்மை இருக்கு தெரியுமா? அந்த தன்மை உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களால் சித்தராக முடியும். இந்த தன்மைங்கிற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் உங்ககிட்ட கடவுள் பார்ப்பாரே தவிர்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறத கடவுள் பார்க்கவே மாட்டார். உங்ககிட்ட அந்த ஒரே ஒரு திறமை இருக்கா, விடாமுயற்சி இருக்கா, உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கடவுளோட கோட்பாடு. வந்து இன்னொருத்தவர் கூட நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவரும் வந்துட்டு நாயன்மார்களில் ஒருத்தவர். இவர் நேம் நான் மறந்துட்டேன், தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது இவர் இறுதி காலகட்டங்களில் இவருக்கு ரொம்பவும் திருநாவுக்கரசர், இவருக்கு ரொம்பவும் வயதாகிடுச்சு. வந்துட்டு போறாரு சிவனை வந்துட்டு பார்க்கணுன்னு எல்லா கோவில்களில் போய் சிவனை தரிசிக்கணுங்கிறது இவரோட எய்ம். அதுலேருந்து மாற்றம்ங்கிறது அவர் கிடையவே கிடையாது. எல்லா சிவன் கோயிலுக்குமே தரிசனம் பண்ணுவார். இவரை வந்துட்டு சிவன் வந்து சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைசி காலகட்டங்களில், வயதான காலகட்டங்கள் 90-80 வயது காலகட்டங்களில் என்ன அப்படின்னா கண்ணை பிடுங்கிடுறாரு. கண்ணு வந்துட்டு கண் பார்வை வாங்கி கண் வீணா போயிடுச்சு. அப்பயும் விடலே சிவனை வந்து நான் தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வழி கேட்டுட்டுலாம் வந்துட்டு அவர் போறாரு. காலையும் வந்துட்டு முடமாக்கிடுறாரு. ஏன்னா கண்ணு தெரியாத போது கோல் முன்னிட்டு போக ஆரம்பிச்சிட்டுவார் வந்துட்டு வழி கேட்டுட்டு. உடனே இவர் கண்ணு வந்துட்டு பிடிங்கிச்சு. உடனே உரிமையா சிவன் கிட்ட கோல் கேட்டு நீ கண்ணை தானே பிடிங்கிட்ட, அப்படி நான் பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு கோல் கேட்பாரு. அடுத்தது வந்துட்டு காலையும் பிடிங்கிடுவாரு. உருண்டுகிட்டே போய் சிவாலயத்திலாம் தரிசனம் பண்ணுவார். இதுல அவர்கிட்டே இருந்து இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் விடாமுயற்சி. இந்த மாதிரியான சில விடாமுயற்சிகள் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் சித்தி அடைய முடியும்.
எங்கேயோ வீடியோ வந்துட்டு எங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு நான் சொல்ல விரும்ப வேண்டியது. ஏதோ என்னோட குரு, என்னோட கடவுள், என்னோட முருகனுக்காக என்னால் முடிஞ்ச சில நல்லதுகளை வந்துட்டு இதில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால இந்த சேனலில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதை வந்துட்டு இதில் நான் இந்த சேனலில் வந்துட்டு போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியல அப்படின்னா என்னோட முருகன் மூலயமா அந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி டிஸ்பிளேவில் போடுறேன். வந்துட்டு யாரோ எங்கெங்கே எதையோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதில் ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டுருக்கவங்க இந்த சேனலில் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தவர் இருந்தால் கூட எனக்கு போதும். இணைந்து செயல்படுவோம் வந்துட்டு. ஏன்னா மேபி என்னோட முருகன் வந்துட்டு உங்கள் யாரையாச்சும் ஒருத்தர் எனக்கு வழிகாட்டலாம். எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம். அதுக்கான ஒரு மீடியமாக கூட இந்த விஷயங்கள் இருக்கலாம். நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கற்றுக் கொடுங்க. நன்றி.